வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பயாலஜி கொஸ்டின்ஸ் ஒரு 6 பார்ட்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2 பார்ட்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது 3rd பார்ட். ஸோ இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாருங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க 3rd பார்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த மெயின் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் ஸ்டீல் இன் இந்தியா ஆர், அதாவது இந்தியாவில் உள்ள இரும்பின் மிக முக்கிய மூலப்பொருள் கேட்கிறாங்க. ஆன்சர் மேங்கனீஸ் மற்றும் குரோமியம். சரிங்களா? ஸோ த மெயின் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் ஸ்டீல் இன் இந்தியா ஆர் பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் அண்ட் குரோமியமா இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, த யூனிட் ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? த யூனிட் ஃபார் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி இஸ், அதாவது சமான கடத்துத்திறனின் அலகு கேட்கிறாங்கன்னா ஆப்ஷன் சி ஓம் இன்வர்ஸ் cm ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 1 divided by ஓம் cm ஸ்கொயர் இன்ட்டு 1 divided by ஈக்குவலன்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எழுதினாலும் சரிதான், இல்ல ஆப்ஷன் சில இருக்கு இல்லையா, அப்படி இருந்தாலும் சரிதான். ஓகேங்களா? ஸோ த யூனிட் ஆஃப் கோவேலண்ட் கண்டக்டிவிட்டி இஸ், அதாவது சமான கடத்தின் அலகு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, த இந்தியன் சால்ட் பேட்டர் இஸ், ஓகேவா? அது பாத்தீங்கன்னா இந்தியன் சால்ட் பேட்டர் என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், அதாவது KNO3. ஓகேங்களா? ஸோ இது இந்தியன் சால்ட் பேட்டர் இஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், அதாவது KNO3. அடுத்து பாருங்க, which spectroscopy is used in chemical examination of interstellar space, அதாவது விண்வெளியின் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலை மாலையியல் பயன்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. சரிங்களா? மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதாவது நுண்ணலை அலை மாலையியல் தான் விண்வெளியுடைய வேதி ஆராய்ச்சிக்கு பயன்படுது. ஓகேங்களா? ஸோ மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ன பண்ணுது நமக்கு எக்ஸாம்ல, அதாவது பாத்தீங்கன்னா கெமிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்க்கு பயன்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, the time of reverberation of a hall can be decreased by, அதாவது ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம் கேட்டாங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் ஆல் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ், அதாவது என்ன பண்ணணும், எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்கணும். அதாவது டைம் ஆஃப் ரெவர்பரேஷன் ஆஃப் அ ஹால் கேன் பி டிக்ரீஸ்டு பை, என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஆஃப் ஆல் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன் வேக்கம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபால் வித், ஓகேங்களா? எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது எப்படி விழுங்குறாங்க? சோ முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். சரிங்களா? சோ எல்லா பொருட்களும் வெற்றிடத்துல விழும்போது, சரிங்களா, என்ன இருக்கும், முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். வெற்றிடத்துல மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, இன் வேக்கம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபால் வித் சேம் ஆக்சலரேஷன் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். இட் கேன் பி ஒன்லி பாசிபிள் வித் வேக்கம் ஒன்லி. வேக்கம் இருக்கும் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, வாட் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆக்சுவலி டூரிங் அண்ட் அமோனிஃபிகேஷன். ஓகேங்களா? குறிப்பாக அமோனிஃபிகேஷன் நடைபெறும் பொழுது என்ன மாதிரி நிகழ்வு ஏற்படும் கேட்கறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, புரதம் அம்மோனியா அயனிகளாக உடைகிறது, அதாவது புரோட்டீன்ஸ் ஆர் புரோக்கன் இன்டு அம்மோனியம் அயன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க நடக்குது அமோனிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா புரதம் அம்மோனியா அயனா மாறுது. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, the important heat trapping gas in the atmosphere is carbon dioxide. வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலைநிறுத்த உதவுது, அதாவது ஹீட் டிராப்பிங் பிடிச்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலைநிறுத்த உதவும் முக்கிய வாயு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அது முக்கியமான வாயுவா இருக்கு, வெப்பத்தை நிலைநிறுத்திருக்கு. அடுத்து பாருங்க, the electromagnetic radiation are used in MRI instrument is, ஓகேங்களா? MRI கருவிகளில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் என்ன கேட்டாங்கன்னா ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்ஆர்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்க. எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ், எம்ஆர்ஐ. ஸோ மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். சரிங்களா? அந்த எம்ஆர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய மின்காந்த அலைகள் என்னவா இருக்கு, ரேடியோ வேவ்ஸா இருக்கு. ரேடியோ அலைகள் தான் எம்ஆர்ல பயன்படுத்துறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the reaction in which picric acid is formed from chlorobenzene is called. ஓகேங்களா? குளோரோபென்சீன்ல இருந்து பிக்ரிக் அமிலம் தயாரிக்கும் முறையை எவ்வாறு அழைக்கிறோம் பாத்தீங்கன்னா நைட்ரோ ஏற்றம், நைட்ரேஷன் இருக்குல்லையே அதான் சொல்றாங்க. ஸோ என்ன பண்றோம், நம்ம பிக்ரிக் ஆசிட் என்னது குளோரோபென்சீன் தயாரிக்கும். அந்த முறைக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நைட்ரோ ஏற்றம்னு சொல்லி அழைக்கிறாங்க, நைட்ரேஷன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which of the following pair of elements different from the each other. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, சோ கீழ்காணும் இணைத்தனிமங்களில் மாறுபட்ட இணைத்தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா லித்தியம் மெக்னீசியம், அதான் மத்த ஆப்ஷன்ல இருந்து வேறுபட்டு காணப்படுது. அடுத்து பாருங்க,
The TV camera tube is a device which converts the optical image into என்ன சொல்றாங்க, ஒரு தொலைக்காட்சி கேமரா குழாய் என்பது ஒளிபிம்பத்தை எவ்வாறு மாற்றுதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா, எப்படி மாத்துது? ஒளிபிம்பத்தை மின் செய்கைகளா மாத்துது. ஓகேங்களா, the TV camera tube is a device which converts the optical image into electrical signal. ஒளிபிம்பத்தை என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா மின் செய்கையா மாத்துது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, a metal semiconductor junction diode is called. ஓகேங்களா, ஒரு உலோக குறைகடத்தி சந்தி டயோடு வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ ஷாட்கி டயோடு. ஓகேங்களா, ஷாட்கி டயோடு அழைக்கப்படுது. a metal semiconductor junction diode is called as ஷாட்கி டயோடு. ஒரு உலோக குறைகடத்தி சந்தி டயோடு வந்து ஷாட்கி டயோடு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, டாப்ளர் விளைவு. ஓகேங்களா, சோ டாப்ளர் broadening is proportional to dash. சரிங்களா, சில கொடுத்துருக்காங்கன்னா டாப்ளர் விரிவுங்கிறது எந்த விகிதத்துல அமையிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. பாத்தீங்கன்னா டி ரூட். ஓகேங்களா, ரூட் ஆஃப் டி, அதாவது பாத்தீங்கன்னா டீயோடைய வர்க்க மூலத்துக்கு நேர்த்தகவல் இருக்கும். இங்க டி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, டீங்கிறது மூலத்தின் தனிச்சுழி வெப்பநிலை. ஸோ டி இஸ் த அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ். மூலத்தோட தனிச்சுழி வெப்பநிலையா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்ப டாப்ளர் broadening இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டி. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா டாப்ளர் விரிவுங்கிறது இப்படி இருக்கும், அந்த டீக்கு வர்க்க மூலத்துக்கு நேர்விகிதத்துல இருக்கும். ஓகேங்களா, அப்ப டீங்கிற என்ன விஷயம், மூலத்தின் தனிச்சுழி வெப்பநிலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, in an elementary particles there are dash fundamental reactions. ஓகேங்களா, அடிப்படை துகள்ல எத்தனை அடிப்படை வினைகள் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ 4 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா, என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து in an elementary particles there are 4 types of fundamental reactions. என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல், எலக்ட்ரோமேக்னெட்டிக், வீக் நியூக்ளியர், ஸ்ட்ராங் நியூக்ளியர் சொல்லி 4 விதமான அடிப்படை பண்புகள் இருக்கு, அடிப்படை வினைகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா an oxidizing agent is a. ஓகேங்க, என்ன சொல்றாங்க, ஒரு ஆக்சிஜனேட்டர் என்பது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. an electron acceptor, எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். ஓகேங்களா, an oxidizing agent is a electron acceptor, அதாவது ஆக்சிஜனேட்டர் என்பது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். அடுத்து பாருங்க, which of the following is the mineral of magnesium. சரிங்களா, மெக்னீசியத்தோட கனிமம் கேட்டாங்கன்னா டோலமைட். மெக்னீசியத்தோட கனிமம் வந்து டோலமைட்டா இருக்கு. which of the following is the mineral of magnesium. சோ டோலமைட் தான் வந்து மெக்னீசியத்தோட கனிமமா இருக்கு. அடுத்து பாருங்க, Stephan's law states that the total heat energy radiated from a surface is directly proportional to. அதாவது ஸ்டெஃபான் கதிர்வீச்சு விதியின்படி ஒரு பரப்பிலிருந்து வெளியேறும் மொத்த வெப்ப ஆற்றல் டேஷுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து அதன் தனி வெப்பநிலையின் 4 மடிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வந்து the Stephan's law states that the total heat energy radiated from the surface is directly proportional to 4th power of its absolute temperature. சரிங்களா, 4th power of absolute temperature இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நேர்விகிதத்துல இருக்கும், ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகேங்களா, அந்த அணியின் வெப்பநிலைக்கு 4 மடிக்கு நேர்விகிதத்துல இருக்கும். அடுத்து பாருங்க, the modulus of elasticity is the ratio between stress and strain among the two which is applied as the force externally. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, the modulus of elasticity is the ratio between the stress and the strain among the two which is the force applied externally. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, மீட்சி குணகம் எனப்படுவது தகைவுக்கும் திரிபுக்கும் உள்ள விகிதமாகும். இதில் எது புறவியலாக எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா வந்து தகைவு, ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம், புறவியலா அப்ளை பண்றோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, in a magnetic field the direction of motion of current carrying conductor is given by. ஓகேங்களா, அதாவது ஒரு காந்த புலத்தில் வைக்கப்பட்ட மின்னூட்டம் பெற்ற கடத்து பொருள் நகரும் திசையை கூறும் இது கேட்டானா வந்து ஃபிளமிங்ஸ் இடக்கை விதி. சரிங்களா, ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இருக்கு. ஓகேங்களா, என்ன பண்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ கரண்ட் கேரிங் எ கண்டக்டர். என்ன பண்றாங்க, கண்டக்டர்ல வந்து அந்த கரண்ட் போய் பாஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன் சொல்லக்கூடிய விதி பாத்தீங்கன்னா ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா இருக்கு. ஃபிளமிங்குடைய இடக்கை விதி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஒரு கடத்திக்குள்ள இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து பாயக்கூடிய திசையை சொல்லுது. அடுத்து பாருங்க, டியூரிங் ஏ சென்ட்ரிஃபியூகேஷன் which one of the following will settle down last. ஓகேங்களா, சென்ட்ரிஃபியூகேஷன் செய்யும் பொழுது கீழ்கண்டவற்றில் எவை கடைசியாக செட்டில் ஆகக்கூடியதுன்னா ரைபோசம்ஸ். என்ன பண்ணும், ரைபோசம் தான் பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது கடைசியா செட்டில் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, the unit of specific resistance. ஓகேங்களா, நியம மின்தடை அளவுகளான ஓம் சென்டிமீட்டர். The unit of specific resistance is ohm centimeter. அடுத்து the aprotic solvent is, அதாவது புரோட்டான் தராத கரைப்பான் எதுன்னு கேட்டானா வந்து ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், HF. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இருக்கு, அது என்ன பண்ணாது, புரோட்டானை தராது. சரிங்களா, அப்ரோட்டிக் சால்வெண்ட். அடுத்து பாருங்க, what is the oxidation state of hydrogen in
LiAlH4 அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. சரிங்களா? So what is the oxidation state of hydrogen in lithium aluminum hydride? சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து -1. சரிங்களா? அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜனேட்டர் எண் பாத்தீங்கன்னா -1 இருக்கு. அடுத்து பாருங்க, வாட் ஆர் கட்லெட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் கிளாஸ் இண்டஸ்ட்ரி? அதாவது கண்ணாடி தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய கட்லெட் என்பதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றோம்? உடனே கண்ணாடி சில்லுகள் இருக்கு இல்லையா, அதான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? புரோக்கன் கிளாஸஸ் தான் பாத்தீங்கன்னா கட்லெட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். So அடுத்த கொஸ்டின் பாருங்க, a circuit required to produce alternating current of desired frequency is. ஓகேங்களா? மாறு திசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலை எண்ணில் உண்டாக்க தேவைப்படும் சுற்று பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் அலைவி. ஓகேங்களா? a circuit required to produce alternating current of desired frequency is accelerator. அதாவது மாறு திசை மின்னோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட அலை எண்ணில் உண்டாக்க தேவைப்படும் சுற்று பார்த்தீங்கன்னா அலைவியா இருக்கு, ஆக்சிலரேட்டரா இருக்கு. அடுத்து பாருங்க, choose the correct option which differentiates a vector and a scalar. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் திசை வேகத்தையும் வேறுபடுத்தும் சரியான வாக்கை தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்க. சோ வந்து என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சரியான வாக்கியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வேகமும் திசையும் ஒன்று, அது தப்பா இருக்கு. ஓகேங்களா? போத் ஆர் சேம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வெக்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ரெண்டு சரி கொடுத்துருக்காங்க, சேம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திசை வேகத்திற்கு அளவும் திசையும் மதிப்பிடப்படும். கரெக்ட். திசை வேகத்துக்கு அளவும் இருக்கணும், திசையும் இருக்கணும். கரெக்ட். ஓகேங்களா? பட் வேகத்திற்கு வந்து திசையை மதிப்பிடப்பட தேவையில்லை. அது கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி கரெக்ட். வெலாசிட்டி will have both magnitude and direction. கரெக்ட். பட் speed does not have direction. கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, வெலாசிட்டி will have magnitude only. தப்பு. ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், வெலாசிட்டி பாத்தீங்கன்னா டைரக்ஷன் தேவைப்படுது, பட் ஸ்பீட் will have both better direction. தப்பு. அடுத்த மாதிரி போத் ஆர் நாட் கம்பேரபிள். சரி, ரெண்டு தப்புட முடியாது சொல்றாங்க, அதுவும் தப்பு. ஓகேங்களா? சோ திசை வேகத்திற்கு அளவு மட்டும் உண்டு, தப்பு. அளவும் வேணும், திசையும் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா வேகத்திற்கு அளவு மட்டும் போதும், திசை தேவையில்லை. சோ அந்த ஆப்ஷன் தப்பு. வேகம் திசையும் ஒப்பிட முடியாது, இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்டான விஷயம் என்னது, ஆப்ஷன் பி. திசை வேகத்திற்கு அளவும் திசையும் மதிப்பிடப்படும், ஆனால் வேகத்திற்கு திசை மதிப்பிடப்படுவது இல்லை. Velocity will have both magnitude and direction, but speed does not have any direction. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, when a stationary bus starts to move, the passengers experience a sudden backward push. What is the reason behind it? ஓகேங்களா? சோ நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் பொழுது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் கேட்டாங்கன்னா வந்து inertia of rest, ஓய்வு நிலை உரள்மம். சரிங்களா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம என்ன ரெஸ்ட்ல இருந்திருப்போம், திடீர்னு ஒரு பிரேக் ஒரு இது பண்றாங்க, மூவ் ஆகுது, அப்ப என்ன பண்றோம், பின்னாடி புஷ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து ஓய்வு நிலை உரள்மம்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, salinity is measured by. ஓகேங்களா? இந்த கடல் நீரின் உப்பு அளவு எதெல்லாம் அளக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரிக் சாலினிட்டி மீட்டர். எலக்ட்ரிக் சாலினிட்டி மீட்டர் தான் வந்து சாலினிட்டி மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, which of the following match the following கேக்குறாங்க. சோ வந்து மயோபியா. சோ மயோபியா பாத்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி சரி பண்ணலாம். சரிங்களா? மயோபியா வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி சரி பண்ணலாம். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சரி பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பெர்ஸ் பயோபியா. பெர்ஸ் பயோபியா பார்க்கும்போது இது எப்படி ஏற்படுது, கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்படுது. சோ இது எப்படி சரி பண்ணலாம் பாத்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி சரி பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அஸ்டிக் மேக்டிசம். அஸ்டிக் மேக்டிசம் என்ன பண்ணலாம் நம்ம, சோ இதை பார்க்கும்போது சிலிண்ட்ரிக் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, மயோபியா வந்து கான்கேவ் லென்ஸ், ஹைப்பர் மெட்ரோபியா கான்வெக்ஸ் லென்ஸ், அடுத்து பிரஸ் பயோபியா பாத்தீங்கன்னா வந்து பைஃபோக்கல் லென்ஸ், அடுத்து ஆஸ்டிமேக்டிசம் பாத்தீங்கன்னா வந்து சிலிண்ட்ரிக் லென்ஸ். தமிழ்ல பாருங்க, அண்மை பார்வை எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா குழி வில்லை இருக்கு இல்லையா, அண்மை பார்வை வந்து குழி வில்லை. தூர பார்வை குவி வில்லை. ஓகேங்களா? தூர பார்வை 45 வயசுக்கு மேல எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணலாம்னா இருமுகப்பு வில்லை. உருச்சி பிழை எப்படி பண்ணலாம்னா வந்து உருளை வில்லை இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சாப்டர் சொல்லுவாங்க எப்படின்னா கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு என்ன பண்ணணும், கிட்ட வந்து குழி தோண்டணும், தூரத்துல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா குவிச்சிடணும். அப்ப கிட்ட பார்வைக்கு, சோ வந்து கிட்ட பார்வை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து குழி ஆடி, தூர பார்வைக்கு பாத்தீங்கன்னா வந்து குவி ஆடி. சரிங்களா? சோ கிட்ட குழி தோண்டணும் என்ன பண்ணணும், அது தூரத்துல வந்து கொட்டி வச்சிடணும், பூச்சி வச்சிடணும்.
அடுத்து பாருங்க, ஐன்ஸ்டீன் காட் நோபல் பிரைஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஒர்க்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐன்ஸ்டீன் கீழ்கண்ட எந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு பெற்றார் பாத்தீங்கன்னா வந்து ஒளிமின் சமன்பாடு, போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா, சோ ஐன்ஸ்டீன் காட் நோபல் பிரைஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஒர்க்ஸ் கேட்டாங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனா இருக்கு, ஒளிமின் சமன்பாடா இருக்கு. அடுத்து பாருங்க, த அசிடிட்டி ஆஃப் CH4, NH3, அடுத்தது H2O and ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஓகேங்களா, மாலிகுல் should be in the order of, அதாவது மீத்தேன், அம்மோனியா, வாட்டர், ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இதோடைய மூலக்கூறுகளின் அமிலத்துவ வரிசைன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, சோ CH4, அதுக்கடுத்து அம்மோனியா, அதுக்கடுத்து வாட்டர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஓகேங்களா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following chemicals can be used as rodenticide. ஓகேங்களா, சோ கீழ்கண்டவற்றுள் எதையெல்லாம் வந்து எலிக்கொல்லியாக பயன்படுகிறது. ரோடன்டிசைட்னா வந்து எலியை கொல்றதுக்கு பயன்படுத்துறது, எலிக்கொல்லியாக பயன்படுத்துன்னு கேட்டாங்கன்னா வந்து சோ வந்து ஆப்ஷன் 1 ஜிங்க் பாஸ்பேட் கரெக்ட். ஆப்ஷன் 2 சோடியம் ஃப்ளூரோ அசிட்டேட், அதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தாலியம் சல்பேட், அதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் தப்பு. சரிங்களா, அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் டி என்ன சார் பண்ணுது, டைத்தியோ கார்பமேட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபங்கிசைடா இருக்கு. ஃபங்கிசைடா இருக்கு, ரோடன்டிசைட் கிடையாது, ஃபங்கிசைடு. ஓகேங்களா, இது தெரிஞ்சுங்க. சோ டைத்தியோ கார்பமேட் பாத்தீங்கன்னா வந்து ஃபங்கிசைடா இருக்கு. சரிங்களா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபார் த ரேடியேஷன் ஃப்ரம் த சன், அதாவது லேண்டா கொடுத்துருக்காங்க 4.8 into 10⁻⁶ மீட்டர் அண்ட் VN டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட் B is equal to 0.289 into 10⁻² மீட்டர் கெல்வின். அப்படிதான் டெம்பரேச்சர் ஆஃப் சன் இஸ் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், 602 கெல்வின். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் சொல்ல போனாவே. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, ஒரு சூரியனிலிருந்து இருந்து வரும் கதிர்வீச்சுக்கு அதாவது லேம்டா என்ன சொல்றாங்க பாத்தீங்க, லேம்டா பார்க்கும்போது வந்து 4.8 into 10⁻⁶ மீட்டர். அவரோட VN இடப்பெயர்வு மாறிலி வந்து B equal to 0.289 into 10⁻² மீட்டரா இருக்கு, மீட்டர் கெல்வினா இருக்கு. ஓகேங்களா, அப்படி சொல்றாங்க. அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்ல வராங்க, சூரியனுடைய வெப்பநிலை கேட்கறாங்க என்னன்னு. சரிங்களா, ஆன்சர் பார்க்கும்போது 602 கெல்வினா இருக்கு. சரிங்களா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, in order to deposit two metals simultaneously at the cathode, it is necessary that the two have. சொல்றாங்கன்னா இரண்டு உலோகங்களை ஒரே நேரத்தில் எதிர்மின் வாயில் வீழ்படிவு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டாங்கன்னா சமமான படிவு மின் அழுத்தங்களை கொண்டிருக்க வேண்டும், அதாவது சேம் டெபோசிஷன் பொட்டன்சியல் இருக்கணும். ஓகேங்களா, அப்பதான் கேத்தோட் வேணாலும் ஒரே டைம்ல வந்து ரெண்டுமே டெபாசிட் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the chemical name of aspirin is. ஓகேங்களா, the chemical name of aspirin, அதாவது ஆஸ்பிரின் மருந்துடைய வேதி பெயர் கேட்கறாங்க, அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் தான் பாத்தீங்கன்னா ஆஸ்பிரினோட கெமிக்கல் நேமா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the relationship among the specific conductance, resistance and the area of cross section of an electric conductor is dash. அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி, அதாவது நியம மின்கடத்தை திறன். ஓகேங்களா, மின்கடத்திறன் கே இருக்கு இல்லையா, அது மின்தடை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஆர். ஓகேங்களா, அடுத்து கடத்தியின் குறுக்கு பரப்பளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா, ஆயிட்டு தொடர்பு கேட்டாங்கன்னா சோ கே ஈக்குவல் டு 1/r into 1/a. ஓகேங்களா, சோ கேங்கிறது எப்படி இருக்கும், அந்த மின்தடையோட தலைகீழி இன்ட்டு அந்த மின்கடத்தோட குறுக்கு பரப்பு இருக்கு இல்லையா அதோட தலைகீழி. ஓகேங்களா, சோ வந்து இங்க மின்தடைங்கிறது மின்திறன்கள் பாத்தீங்கன்னா கே, மின்தடை ஆர், ரெசிஸ்டன்ஸ் ஆறு, அடுத்து பாத்தீங்கன்னா ஏரியா இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா குறுக்கு பரப்புல வந்து ஏவா இருக்கு. அப்படி சொல்றாங்க கே ஈக்குவல் டு, அதாவது நிஜமே மின்கடத்தின் திறன் ஈக்குவல் டு 1/r, அதாவது என்ன அர்த்தம், மின்தடையோட தலைகீழி இன்ட்டு 1/a, அதாவது மின்கடத்தின் குறுக்கு பரப்போடைய தலைகீழி. ஓகேங்களா, அப்ப கே ஈக்குவல் டு 1/r into 1/a இருக்கு. அடுத்து பாருங்க, டேவிசன் அண்ட் ஜெர்பர் எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்ஸ் டு. ஓகேங்களா, டேவிசன் ஜெர்மன் சோதனை வந்து கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புன்னு கேட்டாங்கன்னா வந்து எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன், அதாவது எலக்ட்ரான் விளிம்பு விளைவா இருக்கு. சரிங்களா, எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன் தொடர்பட்டுதான் பாத்தீங்கன்னா டேவிசன் ஜெர்மன் சோதனையா இருக்கு. அடுத்து பாருங்க, த சோலார் கான்ஸ்டன்ட் அட் எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா, பூமியின் மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் விகிதம் மதிப்பு கேட்கறாங்கன்னா 1400 வாட் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, சூரிய மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் மதிப்பு என்னன்னா 1400 வாட் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அதாவது சோலார் கான்ஸ்டன்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து 1400 வாட் per மீட்டர் ஸ்கொயரா இருக்கு. அடுத்து பாருங்க, த மேக்சிமம் ஈல்ட் ஆஃப் அம்மோனியா இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் அதிகபட்ச விளைச்சல் கேட்டாங்கன்னா வந்து ஜஸ்ட் 37% வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 37% தான் வந்து ஹேபர் முறையில அம்மோனியா தயாரிப்பு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கு. அடுத்து பாருங்க, which of the following is called as
கார்போரண்டம். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் எது வந்து கார்போரண்டம் என அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வந்து சிலிக்கான் கார்பைடு. ஓகேங்களா, சிலிக்கான் கார்பைடு சொல்றாங்க, கார்போரண்டம் சொல்லி அழைக்கிறோம். அடுத்து பாருங்க, ப்ரொடியூசர் கேஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப். ஓகேங்களா, உற்பத்தி வாயு என்பது எதனுடைய கலவைன்னு கேட்கறாங்கன்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன். ஓகேங்களா, CO பிளஸ் N2 தான் வந்து ப்ரொடியூசர் கேஸோட மிக்சரா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, in a transistor if the value of alpha is 0.9 then what is the value of beta. அதாவது ஒரு டிரான்சிஸ்டரில் ஆல்பாயின் மதிப்பு 0.9 இருக்கு, அப்படிதான் பீட்டாவோட மதிப்பு என்ன, அப்படியே 10 மடங்கு. ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து 9 இருக்கு. ஆல்பா வந்து 0.9, பீட்டா வந்து 9 இருக்கும், அவ்வளவு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, the spectrum produced by the substance in molecular state is known as. ஓகேங்களா, மூலக்கூறு நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து பெறப்படும் நிறமாலை எப்படி இருக்குன்னா வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம், அதாவது வந்து பட்டை நிறமாலையா இருக்கு. the spectrum produced by a substance in molecular state is known as band spectrum. இதுல மூலக்கூறு நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து பெறப்படும் நிறமாலை பாத்தீங்கன்னா வந்து பட்டை நிறமாலையா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following are identified as isobars. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் எது வந்து ஐசோபார்கள் என்பதை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா வந்து 1 3 தான் பாத்தீங்கன்னா ஐசோபாரா இருக்கு. ஓகேங்களா, CA 20 CA 40. ஓகேங்களா, அதாவது 18 ஆர்கான் 40 இருக்கு இல்லையா, இதான் வந்து ஐசோபாரா அழைக்கப்படுது. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து சி. ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து 1 C ஆப்ஷனா இருக்கு. அடுத்து பாருங்க, the isomerism exists in 2-methyl 2-propanol and 2-butanol. என்ன பண்றாங்க, 2 மெத்தில் 2-propanol and 2-butanol இல்ல மாற்றி என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து சங்கிலி தொடர் மாற்றியம், அதாவது செயின் ஐசோமெரிசம். ஓகேங்களா, the isomerism exists in 2-methyl 2-propanol and 2-butanol பாத்தீங்கன்னா செயின் ஐசோமெரிசமா இருக்கு. அடுத்து பாருங்க, which rule is used for the ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த விதி ஆர்பிட்டால்களை நிரப்பும் தன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறன்னா N+2 விதி. N+2 விதி என்ன பாத்தீங்கன்னா ஆர்பிட்டாலை ஃபில் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, the compound which is used to produce smoke screen. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் புகைத்திரையை உண்டாக்க பயன்படும் சேர்ந்து கேட்டாங்கன்னா PH3. சரிங்களா, ஸோ PH3 பாஸ்பின் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாஸ்பின் தான் நம்ம நமக்கு PH3 வந்து ஸ்மோக் ஸ்கிரீனா பயன்படுது, புகைத்திரையை வந்து உருவாக்க பயன்படுது. அடுத்து பாருங்க, which one of the following compound undergoes Cannizzaro reaction. ஓகேங்களா, ஸோ Cannizzaro வினைக்குட்படக்கூடிய சேர்மம் கேட்டானா வந்து பென்சால்டிஹைட். சரிங்களா, பென்சால்டிஹைட் தான் வந்து Cannizzaro ரியாக்ஷனுக்கு உட்படுது. அடுத்து பாருங்க, the unit of magnetic flux is Weber. காந்த பாயத்துடைய அலகு வந்து வெபரா இருக்கு. வெபர் தான் வந்து யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா இருக்கு. அடுத்து பாருங்க, சவுண்ட் வேவ்ஸ் டு நாட் ஷோ த பினாமினன் ஆஃப். ஓகேங்களா, ஒளி அலைகளால் காண்பிக்க இயலாதவை எதுன்னு கேட்டாங்கன்னா தள விளைவு, போலரைசேஷன். ஓகேங்களா, சவுண்ட் வேவ்ஸ் டு நாட் ஷோ த பினாமினன் ஆஃப், அதாவது ஒளி அலைகளால் உண்டாக்க முடியாத விளைவு பாத்தீங்கன்னா வந்து தள விளைவு, போலரைசேஷன் வந்து உருவாக்க முடியாது. அடுத்தது, இஃப் எ லிஃப்ட் இஸ் கோயிங் அப் வித் ஆக்சலரேஷன் த அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அ பாடி இஸ். ஒரு மின் உயர்த்தி மேல் நோக்கி முடுக்கப்படும் போது என்ன பண்ணும்போது அவட மனிதனோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையை விட அதிகமா இருக்கும். ஓகேவா, இட் ஷுட் பி மோர் தென் த ட்ரூ வெயிட். இஃப் எ லிஃப்ட் இஸ் கோயிங் அப் வித் ஆக்சலரேஷன் த அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அ பாடி இஸ் மோர் தென் த ட்ரூ வெயிட்டா இருக்கும். இல்ல உண்மை எடையை விட அதிகமா இருக்கும். அடுத்து பாருங்க, which one of the following gives anisole on heating. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் எதனை வெப்பப்படுத்தினால் அனிசோல் கிடைக்கும் கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா வந்து C6H5ONA, அதாவது சோடியம் ஃபெனாக்சைடு. சரிங்களா, சோடியம் ஃபீனாக்சைடு பிளஸ் என்ன பண்ண போறோம் CH3I, அதாவது பாத்தீங்கன்னா மெத்தில் அயோடைடு. இதெல்லாம் என்ன பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது நமக்கு அனிசோல் கிடைக்குது, அதாவது சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகேங்களா, C6H5ONA பிளஸ் என்ன பண்றோம் CH3I, அதாவது மெத்தில் அயோடைடு சூடு பண்ணும்போது நமக்கு அனிசோல் கிடைக்குது. அடுத்து பாருங்க, which one of the following is a powerful reducing agent. கீழ்கண்டவற்றுள் எது வந்து மிக சிறந்த ஒடுக்கும் காரணம் கேட்டாங்கன்னா வந்து H3PO3, அதாவது பாஸ்பரஸ் ஆசிட். பாஸ்பரஸ் ஆசிட் இருக்கு இல்லையா, பாஸ்போரஸ் ஆசிட். ஓகேங்களா, அது நமக்கு மிக சிறந்த ஒடுக்கும் காரணியாக காணப்படுது. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த பாஸ்போர் H3PO3 இருக்கு இல்லையா, அதான் பாத்தீங்கன்னா வந்து மிக சிறந்த பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கு. அடுத்து பாருங்க, 4 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர்
ஈச் அதர் கனெக்டட் இன் பேரலல். ஓகேங்களா? த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ், அதாவது ஒவ்வொன்றும் R மின்தடையுடைய 4 மின்தடைகள் பக்க இணைப்பில் உள்ளவாறு அமைக்கப்படுகிறது. இந்த அமைப்புடைய தொகுபயன் மின்தடை கேட்டாங்கன்னா R/4. என்ன பண்றோம்? 4 அமைக்கிறதுனால வந்து R/4 போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, கிளிசரால் பிளஸ் ஆக்சாலிக் ஆசிட் அது பண்றோம் 533 கெல்வின் அப்ளை பண்றோம். அப்ப நமக்கு எக்ஸ்னு ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து அல்லைல் ஆல்கஹால். சரி, கிளிசராலையும் ஆக்சாலிக் ஆசிட்டையும் 533 கெல்வின் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? அல்லைல் ஆல்கஹால் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the spherical ball is allowed to fall in a highly viscous liquid. Viscous force on the spherical ball does not depend on. ஓகேங்களா? கோலகுண்டு ஒன்று அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தினுடைய கீழ் நோக்கி நகரும் பொழுது கோலகுண்டின் மீது செயல்படும் பாகுநிலை விசை எதனை சார்ந்தது அல்ல. does not depends on. ஓகேங்களா? எதை சார்ந்த அல்லன்னு கேட்டாங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ கோல பொருளோட நிறைய சார்ந்தது இல்லை. ஓகேங்களா? என்ன பண்ணும்? ஸோ கோல பொருளுடைய நிறைய சார்ந்தது கிடையாது. அதாவது மாஸ் ஆஃப் ஸ்பேரை சார்ந்தது கிடையாது. அடுத்து பாருங்க, பிரைமரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரிமூவ்ஸ் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் சஸ்பெண்டட் சால்ட். ஓகேங்களா? முதல்நிலை கழிவு நீர் சுத்திகரிப்பு மூலம் எத்தனை சதவீதம் திடக்கழிவுகள் மிதக்கும் திடப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன பாத்தீங்கன்னா 50% 65% என்ன பண்றோம்? பிரைமரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லயே ரிமூவ் பண்ணிடுறோம். 50% 65% ஆன்சரா இருக்கு. அடுத்து பாருங்க, the molecular orbital can accommodate only 2 electrons and these 2 electrons must have opposite spins. The principle is known as. ஓகேங்களா? சொல்றாங்க, ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரப்ப இயலும். அந்த 2 எலக்ட்ரான்களும் பாத்தீங்கன்னா எதிர் சுழற்சியா இருக்கணும். ஓகேங்களா? ஆப்போசிட் ஸ்பின்ஸா இருக்கணும். அது வந்து என்ன தத்துவம் கேட்டாங்கன்னா வந்து பாலியின் தவிர்க்கை தத்துவம். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒரு ஆர்பிட்டால வந்து 2 ஆட்டம்ஸ் தான் இருக்கணும், எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். அது 2 எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்? அது பாத்தீங்கன்னா வந்து எதிர் ஸ்பின்னா இருக்கணும், எதிர சுழற்சியா இருக்கணும். அது சொல்ற தத்துவம் பாத்தீங்கன்னா பாலியின் தவிர்க்கை தத்துவம், அதாவது பாலிஸ் அடுத்த கேள்வி பாருங்க, which element is toxic among boron family? அதாவது போரான் குடும்பத்தில் எது மிகவும் நச்சுத்தன்மை உடையதுன்னு கேட்டாங்கன்னா தாலியம். ஓகேங்களா? தாலியம் பாத்தீங்கன்னா வந்து போரான் ஃபேமிலி ரொம்ப வந்து டேஞ்சரான ஒண்ணு, மோஸ்ட் பாய்சனஸ் ஒண்ணு. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, match the following instrument with their energy conversion. ஓகேங்களா? என்ன பண்றாங்க? கீழ்கண்ட கருவிகளுடைய ஆற்றல் மாற்றத்தை ஒப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹீட் என்ஜின் அது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இன்டு கைனடிக் எனர்ஜியா மாத்துது. ஓகேங்களா? ஹீட் என்ன பண்ணுது? ஹீட் எனர்ஜியை வந்து கைனடிக் எனர்ஜியா மாத்துது. அடுத்து பாருங்க, போட்டோ எலக்ட்ரிக் செல். ஓகே, அது பண்ணுது லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது வந்து போட்டோ எலக்ட்ரிக் செல்லா இருக்கு. அடுத்து சி பாருங்க, மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் பண்ணுது சவுண்ட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. சரிங்களா? சவுண்ட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்து பாருங்க, லவுட் ஸ்பீக்கர். அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு சவுண்ட் எனர்ஜி. சரிங்களா? சோ வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தாச்சு. தமிழ்ல பாருங்க, வெப்ப என்ஜின். அது என்ன பண்ணுதுன்னா வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுது. வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுறது வந்து வெப்ப என்ஜினா இருக்கு. அடுத்தது ஒளி மின்கலன். அது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் வந்து நமக்கு ஒளி ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுது. ஸோ வந்து தெரிஞ்சுக்கணும், இது வந்து எதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? சவுண்ட் எனர்ஜி செக் பண்ணிக்கணும். ஸோ வந்து என்ன வந்து மைக்ரோஃபோன் வந்து சவுண்ட் எனர்ஜியை வந்து மின்னாற்றலா மாற்றுது. சரிங்களா? ஒளி ஆற்றலை வந்து மின்னாற்றலா மாற்றுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒளிப்பெருக்கி. நம்ம லவுட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது? மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக சவுண்டா மாத்துது. சரிங்களா? ஸோ அப்ப அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுக்குறாங்க, 3 பீக்கர்ஸ். ஓகேங்களா? 3 பீக்கர்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 2 மில்லிலிட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 5 ml, அடுத்து 10 ml அப்படிங்கிற கெப்பாசிட்டில 3 பீக்கர்ஸ் இருக்கு. ஓகேவா? So 3 beakers 2 ml, 5 ml and 10 ml capacities are having liquid at the same temperature. Heat energy is எப்படி இருக்குங்கிறாங்க? 2 ml, 5 ml, 10 ml கொள்ளளவு உள்ள 3 கொள்ளளவில் ஒரே அளவு வெப்பநிலையில் உள்ள திரவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா வெப்பாற்றல் எப்படி கேட்கறாங்க. ஸோ 2 ml beaker has lowest energy heat. ஓகேங்களா? என்ன பண்றாங்க? 2 ml கொள்கலன்ல வந்து இந்த lowest energy heat இருக்கும், ஹீட் எனர்ஜி இருக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, the passing vapors of ethyl alcohol over heated alumina gives. ஓகேங்களா? வெப்பப்படுத்தப்பட்ட அலுமினா மீது எத்தில் ஆல்கஹாலின் ஆவியை செலுத்தினால் உண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா டை எத்தில் ஈத்தர். ஓகேங்களா? அந்த இது இருக்கு இல்லையா, வெப்பப்படுத்தப்பட்ட அலுமினா இருக்கு இல்லையா, சோ ஹீட்டட் அலுமினா அதெல்லாம் மட்டும் நம்ம எத்தில் ஆல்கஹாலுடைய ஆவியை செலுத்துறோம், பாசிங் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா டை எத்தில் ஈத்தர் கிடைக்குது. அடுத்துக்கு பாருங்க,
SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா, காந்த தூண்டலுக்கான SI அலகு. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கான SI யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் டி N A இன்வர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து M இன்வர்ஸா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின். The dimension of angular velocity is T inverse. ஓகேங்களா, the unit of angular velocity is radius second inverse. ஓகேங்களா, radius per second இருக்கு. அப்படின்னு சொல்றாங்கன்னா கோண திசைவேகத்தின் பரிணாம வாய்ப்பாடு T inverse. அதே போல பாத்தீங்கன்னா கோண திசைவேகத்தின் அலகு பாத்தீங்கன்னா ரேடியஸ் செகண்ட் இன்வர்ஸா இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று சரின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சரி பார்க்கும்போது 1, 2 ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா, ஸோ கொடுக்கப்பட்ட 2 கூற்றுமே சரியா தான் இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, which compound is used as smoke screen. ஓகேங்களா, தானே கேட்டு முடிச்சாங்க. ஸோ ஸ்மோக் ஸ்கிரீன் எது கேட்டாங்கன்னா வந்து பாஸ்பேன். ஓகேங்களா, ஸோ வந்து PHC தான் வந்து நமக்கு புகைத்திரையில் பயன்படக்கூடிய ஸ்மோக் ஸ்கிரீன்ல பயன்படக்கூடிய ஒரு காம்பவுண்டா இருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த பார்ட் 3ல வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் 4 என்ன பண்ணலாம், ஃபுல்லா கண்டினியூ பண்ணலாம். எக்ஸாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் த கிளாஸஸ்.